வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி எல்லாரோட ஃபேவரைட் கத்திரிக்காவை வச்சு ஒரு சூப்பரான கார ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேங்க. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாரோட கல்யாண வீட்லேயும் வந்து இந்த கத்திரிக்காய் பொரியலை செய்வாங்க. இந்த கத்திரிக்காவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். இது ஒரு குட்டி டிப்பு. ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பூண்டையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு ட்ரை பேனில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனியா போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியாவை போட்டுக்கோங்க. தனியா நல்லானே ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டாக எனக்கு வந்து வறுக்க போகிறேன். அதே மாதிரி அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்க போகிறேங்க. ஸோ இது மூணுத்தையுமே நல்லா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது நல்லா வறுபடட்டும். உங்களுக்கு இந்த வறுக்கும் போதே வந்து வாசனை வந்து சூப்பராக இருக்கும். சிம்மில் வைங்க, இல்லைனா வந்து கருப்பாயிடும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு வந்து அது ரோஸ்ட் ஆகணும். இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலான்னா, இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் கூடையே விடுங்க. அந்த பூண்டு வச்சுருக்கல, அதனால் தட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ பூண்டு எனக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு எண்ணெயும் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வந்து பொரியட்டும். இப்போ நம்ம இந்த பூண்டு வச்சுருக்கோம்ல, ஸோ பூண்டையும் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சூப்பராக அது கோல்டன் ஃப்ரை அளவுக்கு வரும். நம்ம க்ரஷ் வேறு பண்ணியிருக்கோம், ஸோ வாசனை வந்து செம்மையாக இருக்கும். இது நல்லா க்ரஷ் ஆனோடனே நம்ம கத்திரிக்காவை எடுத்து இதில் போட்டு விட்டுடலாங்க. ஸோ தண்ணியெல்லாம் வடிகட்டி அந்த கத்திரிக்காவை எடுத்து இதில் போடுங்க. தண்ணியெலாம் எதுவுமே விடக்கூடாது. இதை நல்லா வந்து ஃபுல்லாக ஒரு பெரட்டிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நான் சிம்மிலேயே வேக வைக்க போகிறேங்க. சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய். ஸோ தட் நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும்னா, அதுக்குள்ளே அந்த பவுடரும் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே எண்ணெய் கூட வந்து அழகாக வந்து நான் ஃப்ரை பண்ணிட்டேன். சூப்பராக. இப்போ இது ஒரு மூடி போட்டு நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுடும். ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? கலரே மாறி நல்ல சூப்பராக, அந்த சைஸும் குறையாது. இப்போ இது கூடிய உப்பு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி மட்டும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ தட் பச்சை வாடை எல்லாமே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா போகணும். அந்த அளவுக்கு வந்து இது ரோஸ்ட் ஆகணுங்க. இது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ்ட் ஆக தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் முதல்ல விட்டோம்ல, அந்த எண்ணெயே போதும். ஸோ இது எல்லாத்தையும் பிரட்டி போட்டு திருப்பி ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சிட போகிறேன். அதுக்குள்ளே எனக்கு பவுடருக்கு தேவையானது வந்து ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு நரன்னு வந்து அரைச்சி எடுத்துக்க வந்துக்க போகிறேன். தண்ணியெலாம் விட வேணாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வறுப்படும் போது, அரைக்கும் போது அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கத்திரிக்காய் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தலை வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த பவுடரையும் இது கூட வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது வறுப்படும் போது, அதாவது பாதியமாக ரொம்ப போட்டு கிளறிடக்கூடாது. ஸோ அப்போ தான், பட் ஆனால் எல்லா இதுவுமே வந்து மிக்ஸ் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. சூப்பராக திருப்பி ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆகிடும். மேலே நீங்கள் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லியை தூவிட்டீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சாத்துக்கு, தயிர் சாத்துக்கு, காரக்குழம்புக்கு எது வேணாலும் சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பபாய், வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு என்ன பண்ணிக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். பாய்.